ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜிவி லா ஆஃபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனால் அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பயன்படுத்திட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டல் அக்ரிமெண்ட். 70% ஆஃப் பீப்புள் இன்னைக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டல் அக்ரிமெண்ட் நம்ம பெரும்பாலும் 11 மாத காலத்துக்கு போடுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ ஒத்தியோ எதுவா இருந்தாலும் அதோட டென்யூர் 11-12 மந்த்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் கண்டிப்பான முறையில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் நாளைக்கு அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா உங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும். அதனால ஒரு வருஷத்துக்கு மேல போனா ரெஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்ங்கிறதுனால தான் 11 மாதங்களா ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் பெரும்பாலும் போடுவாங்க. நம்மளும் நிறைய போட்டிருப்போம். ஆனா இப்போ 2017க்கு அப்புறமா எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் டென்யூர் அது 6 மந்த்ஸோ 1 இயரோ 2 இயர்ஸோ அது பிரச்சனை இல்லை. எத்தனை மாதங்களா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது கண்டிப்பான முறையில பண்ணி ஆகணும். லேண்ட்லார்டும் அதாவது ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியும் டெனண்ட்டும் 2 பேரும் போய் அதுக்கான அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ தான். ஆர்டிஓல போய் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட போய் நீங்க போய் 2 பேரும் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த அக்ரிமெண்ட்டை. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் நாளைக்கு அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆச்சுன்னா 2 பேர்னாலேயே அவங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா கண்டிப்பான முறையில அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு அவங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ண சிவில் சூட்டோ எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதனால இனிமே நீங்க போடுற அக்ரிமெண்ட் எதுவானாலும் கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ரைட்ஸை நீங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல தகுந்த வழிமுறையா இருக்கும்னு சொல்றேன். தேங்க்யூ.